ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CE 3602 ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 2 இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன்ஸ் ஃபார் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் வந்து நமக்கு 11A எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா இந்த டாபிக் தான், இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் இன் பீம் செக்ஷன். ஓகே, அதான் என்னென்னா நமக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபைடு பீம் கொடுத்துருவாங்க. ஓகே, சிம்பிளிஃபைடு பீம் கொடுத்துட்டு அதில் வந்து ட்ரா தி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பேஸ்மெண்ட் சம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு 11A வந்துடும். ஓகேங்களா? ஸோ வேறு எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு மூவிங் லோட்ஸ். மூவிங் லோட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்து கான்செப்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் லைன்ஸ் என்னென்னு கேட்பாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, இது வந்து 10 மார்க் கேட்டுருவாங்க. இந்த சம்மை ஒரு 10 மார்க் கேட்டுட்டு ஒரு ரிமைனிங் 3 மார்க் என்ன பண்ணால் ரைட் தி கான்செப்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் லைன்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இதுவும் பார்த்துக்கணும். சரியா? அடுத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன்ஸ் ஃபார் ரியாக்ஷன்ஸ் இன் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 11A நமக்கு இருந்து வந்துடும். அடுத்து ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 11A அண்ட் 11B ரெண்டுமே நமக்கு இந்த டாப்பிக்லேருந்து வந்துடும். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு கொஷின் இருந்து வந்துடும். ஸோ 11B எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த டாபிக் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் மெம்பர் ஃபோர்ஸஸ் இன் பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ் இதில் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இதுலேருந்து நமக்கு 11B வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னா கேல்குலேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் ரிசல்டன்ஸ் டியூ டு கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் மூவிங் லோட்ஸ். இது என்னன்னு சொல்லிக்கோங்க, இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட். அடுத்தது வந்து யூனிட் 2. ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன்ஸ் ஃபார் இன்டிடெர்மினேட் பீம்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டிடெர்மினேட் பீம்ஸில் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர், ஃபிக்ஸட் பீம், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் பீம் 3 இருக்குது. ஸோ இந்த 3த்தையும் பேஸ் பண்ணி நமக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ட்ரா தி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ஷேரிங் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகே, இது ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு இது கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் பீம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பீம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து 3மே நீங்கள் ஃபிக்ஸட் பீமும் சேர்த்து பார்த்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து யூஸிங் இந்த கண்டிஷனை கொடுத்து யூஸிங் முல்லர் பிரஸ்லாஸ் பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இந்த ஒரே டாபிக் தான் இருக்குது. இதுலேயே நமக்கு 2 கொஸ்டின் வந்துடும். கண்டினியூஸ் பீம்லேருந்து 2 சான்ஸ் ஒன்று வந்துடும். இன்னொன்று வந்து ப்ராப்பர்ட்டி கேன்டில்னு ஒன்று வரலாம், இல்லை ஃபிக்ஸ்ட்லேருந்து ஒன்று வரலாம். சரியா? அதனால் ஏதோ 3 முடிஞ்சால் 3ஐயும் பார்த்துக்கங்க, இல்லை சரி 2ஆச்சும் ஃபுல்லாக பார்த்துக்கங்க. சரியா? 2 டைப் ஆஃப் பீம்ஸை பார்த்துக்கங்க. ஓகேவா? முல்லர் பிரஸ்லாஸ் பிரின்சிபல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துக்கங்க. ஓகேவா? இதில் நமக்கு செகண்ட் யூனிட் வந்துடும். தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ஆர்ச்சஸ். ஸோ ஆர்ச்சஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆர்ச்சில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா மொத்தம் 2 ஆர்ச் இருக்குது. ஒன்று வந்து பேரபோலிக் ஆர்ச் இருக்குது, இன்னொன்று வந்து சர்க்குலர் ஆர்ச் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ பேரபோலிக் பேஸ் பண்ணி நமக்கு 3 ஹிஞ்ச் 2 ஹிஞ்ச் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஆர்ச் இருக்குது. அதே மாதிரி சர்க்குலர் பேஸ் பண்ணி நமக்கு வந்து 3 ஹிஞ்ச் 2 ஹிஞ்ச் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஆர்ச் இருக்குது. அதனால் வந்து இந்த டாபிக் பார்த்துங்க. இதில் நமக்கு வந்து 13A 13B ரெண்டுமே நமக்கு வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கன்ஃபார்ம் நமக்கு இதிலே நமக்கு 2 கொஷினாக வந்துடும், இல்லை ஒரு கொஷின் கன்ஃபார்ம். ஓகே, 13A நமக்கு கன்ஃபார்ம். ஓகேவா? 13B என்ன கேட்பாங்க, ஒரு கொஷினாக கேட்குறாங்க அப்படின்னா 13B வந்து இந்த செட்டில்மெண்ட் அண்ட் டெம்பரேச்சர் எஃபெக்ட். இது தியரி கொஷின். இது ஓகேங்களா? இது தியரி கொஷின். இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இது தியரி கொஷின், இதை பார்த்துங்க. அடுத்து வேறு என்ன இருக்குன்னா ஆர்ச்சஸ். ஸோ ஆர்ச்னா என்னன்னு பார்த்துங்க. எடிஸ் தியரம். ஸோ எடிஸ் தியரம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்ச்சஸ் இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தியரி பாட்டுலாம் பார்த்துக்கங்க கம்பல்சரி. சரியா? ஓகே, இது வந்து யூனிட் 3. யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா பேரபோலா இருக்குது, சர்க்குலர் இருக்குது. ஸோ பேரபோலிக்கில் 3 ஹிஞ்சு ரொம்ப முக்கியமானது, 3 ஹிஞ்சும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சர்க்குலர்லையும் 3 ஹிஞ்சு 2 ஹிஞ்சு ரெண்டுமே பார்த்துக்கங்க. ஓகேவா? சரி, இது வந்து யூனிட் 3. அடுத்து யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அண்ட் ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இதிலே கொடுத்தாங்க. ஒரு டாபிக் ஒரு பார்ட் வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்லேருந்து வரும், இன்னொரு பார்ட் வந்து ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ இதிலேயே நமக்கு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பெரிய டாபிக். இதிலே நமக்கு வந்து ரெண்டுமே வர சான்ஸ் இருக்குது. இந்த 14A 14B ரெண்டுமே வர சான்ஸ் இருக்குது. அதான் எழுதிருங்க பாருங்கள், 14A and 14B. ஸோ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த பேஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் லைன்ஸ் ஃபார் 3 ஹிஞ்ச் ஸ்டிஃபனிங் கேர்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அதாவது சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் தான். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து 2 கொஷின் வந்துடும். அடுத்து சப்போஸ் ஒன்று தான் வருது அப்படின்னா 14B வந்து இன்ட்ரடக்ஷன் டு அனலைஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் யூஸிங் மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். இது பேஸ் பண்ணி நமக்கு வந்து 14B நம்ம கேட்பாங்க. ஓகேவா? அதேமாதிரி மற்ற டாபிக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அனலைசிஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ். அதேமாதிரி இதில் வந்து நமக்கு இந்த டெரிவேஷன் இருக்கும். இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கான அந்த டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்த்துக்கணும். சரியா? ஸோ டாப்பிக்கில் வந்து ப்ராப்ளமாக பார்க்கணும், தியரி கண்டென்ட் தான் தியரியும் பார்த்துக்கணும். அதே மாதிரி சப்போஸ் இதுக்கு டெரிவேஷன்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணுறது, அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இது வந்து யூனிட் 4. அடுத்து யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா இதுவும் 2 டாபிக் தான். ஒன்று வந்து யூனிட் 5 நேம் வந்து அப்ராக்சிமேட் அனலைசிஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது சப்ஸ்டியூட் ஃப்ரேம் மெத்தட். இது முக்கியமான டாபிக். இது சப்ஸ்டியூட் ஃப்ரேம் மெத்தட் ஃபார் மேக்ஸிமம் மொமெண்ட் இன் பீம்ஸ் அண்ட் காலம்ஸ். இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு 15A and B ரெண்டுமே வர சான்ஸ் இருக்குது, ஆர் எதில் 1 நமக்கு வந்துடும். சப்ஸ்டியூட் ஃப்ரேம் மெத்தட். ஓகேவா? பார்த்துக்கங்க. இதில் வர ப்ரொசீஜர் சப்ஸ்டியூட் ஃப்ரேம் மெத்தடுக்கு ஒரு டிசைன் ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேவா? அதுவும் பார்த்துக்கங்க.
ஸோ ப்ராப்ளமும் பார்க்கணும், டிசைன் ப்ரொசீஜர் இருக்குது அதுவும் பார்த்துக்கணும். இது வந்து 15A. சப்போஸ் 15B வந்து மாற்றி கேட்கணும் அப்படின்னா இந்த டாபிக் இதில் பாருங்கள், அப்ராக்சிமேட் அனாலிசிஸ் ஆஃப் ஹாரிசான்டல் லோட்ஸ் வந்து இப்போ 2 மெத்தட் இருக்குது. போர்ட்டல் மெத்தட் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கேண்டிலேட் மெத்தட் ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த 2 மெத்தடில் எதை ஒன்று கேட்கலாம். போர்ட்டல் மெத்தட் இல்லைனா கேண்டிலேட் மெத்தட் கேட்கலாம். சரியா, இது வந்து பார்த்துக்கங்க. அடுத்து வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷேரிங் ஃபோர்ஸ், பெண்டிங் டயக்ராம் சரி அந்த அசம்ஷன்ஸ் இருக்கும், அதுவும் என்னன்னு சொல்லி பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து செக்ஷன் அனாலிசிஸ் 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.